வணக்கம். என் பேர் ஸ்ரீமதி. நான் இன்றைக்கி குச்சேலர் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவர் பேர் குச்சேலர். அவருக்கு 27 குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க மனைவி சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணர் தானே, நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வரலான்ல அப்படின்னு. அவரும் சொன்னார், நானும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். சரின்னு அவரும் போனார். நான் தனியாக போவேன், அவன் என்ன பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவன் என்னோடய உயிர் நண்பன், நான் தனியாக போகக்கூடாது, ஏதாவது கொண்டு போகணும் கூட அப்படின்னு, தரணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்து அவள் வாங்கிட்டு ஒரு கையில் சாக்குப்பையில் கட்டிட்டு தந்தாங்க. அவரும் நல்லா நடந்து போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அரண்மனை பக்கத்தில் வந்துடுச்சா. அவர் வந்தோடனே அப்போ அந்த 2 காவலாளிகள் அவரை விடலை. அவரோட ஆடை இதெல்லாம் கிழிந்ததாக இருந்துச்சு. நீ எப்படி கிருஷ்ணரோட நண்பனாக இருக்கலாம், உன்னோட ஆடை இதெல்லாம் கிழிந்ததாக இருக்குது, நீ எப்படி கிருஷ்ணரோட நண்பனாக இருக்கலாம்னு அந்த 2 காவலாளிகள் கேட்டாங்க. அப்போ கிருஷ்ணர் அங்கே மாடிப்படையிலேருந்து பார்த்துட்டு, நிறுத்துங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான், விடுங்க உள்ள அப்படின்னு. 2 காவலாளிகளும் ரொம்ப யோசிச்சு போட்டு, இவன் ஃப்ரெண்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு உள்ளே விட்டோன்னே நண்பா அப்படின்னு கிருஷ்ணர் கத்தி, நண்பான்னு 2 பேர் கட்டி பிடிச்சாங்க. அப்போ அவர் கிருஷ்ணர் அவருக்கு குச்சேலருக்கு காலை நல்லா அலம்பி விட்டார் நீட்டாக. அப்போ குச்சேலருக்கு கண் கழிந்துச்சு. நண்பா, நான் உன்கிட்ட எப்படி நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு கண் கழிந்துச்சா. அப்போ கிருஷ்ணர் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டார். நான் சும்மா உன்னை பார்க்க வந்தேன்னு போய் சொல்லிட்டார். அவர் மறைச்சிட்டாரு. ஆனால் கிருஷ்ணருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே தெரியும்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இவன் எதுக்கும் வந்திருக்கான், அது நம்மளுக்கும் என்னன்னு தெரில, ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்போ நீ எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கிருஷ்ணர் கேட்டப்ப, நான் உனக்கு அவள் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு குச்சேலர். அவளா? ஐயா அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அவளை பிடித்து ஒரு கை பங்கு எடுத்து சாப்பிட்டார், இன்னொரு கை பங்கு எடுத்து சாப்பிட்டார், இன்னொரு கை பங்கு எடுத்து சாப்பிட்டோன்னே அது தீந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தந்துட்டார். அதுக்கப்புறம் சரி கிருஷ்ணா அப்படின்னு குச்சேலர் சொல்லிட்டு போயிட்டார். பாய் கிருஷ்ணா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடுச்சு, உனக்கு இந்த மாதிரி வீடு இதெல்லாம் கொஞ்சம் ஏழை, உங்கள் ஆடைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவங்களுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏழையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்படி தான் வந்துருக்காங்கன்னு நினச்சான். அதனால் அதான் கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். அவர் வரப்போ பார்த்தா வீடு, அரண்மனை, அந்த வீடு, அவங்க ஆடைகள், அவங்க குழந்தைங்க ஆடைகள், சாப்பாடு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அவரே நினைத்தார், நம்ம இது வீடு மாதிரி பண்ணிட்டோமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தா. ஆனால் அவங்க மனைவிகள், அவங்க குழந்தைங்கள் புது ஆடையில் இருக்கிறது பார்த்தா அவர் கண் கலங்கிட்டு நண்பா அப்படி கிருஷ்ணருக்கு இருந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க கடைசியில். நன்றி, வணக்கம்.